அஸ்ஸலாமுஅலைக்கும், வெல்கம் டு குக்கிங் ஸ்டுடியோ தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் முஸ்லீம் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் 1 கிலோ சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். ஒரு பாத்திரத்தில் 100 ml குக்கிங் ஆயில், 100 ml கீ சேர்த்துருக்கேன். இது கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய். பட்டை ஒரு 3 துண்டு, ஏலக்காய் ஒரு 4 பீஸு, கிராம்பு ஒரு 4-5 கிராம்பு சேர்த்துருக்கேன். இப்போ பட்டை கிராம்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இது கூடவே ஒரு கைப்பிடி நீளமாக ஸ்லைஸ் பண்ண பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இது கூடவே மல்லி இலையும் புதினா இலையும் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே 3 நீளமாக ஸ்லைஸ் பண்ண பெரிய வெங்காயம், ஒரு 1/2 கப் சின்ன வெங்காயத்தை மிக்சியில் 1-2 அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கேன். டேஸ்ட்டுக்காக தான் சேர்க்குறோம். இல்லாட்டி நீங்கள் இதுக்கு பதிலாக நீங்கள் பெரிய வெங்காயமே சேர்த்துக்கலாம். வெங்காயம் இப்போ ஓரளவு வதங்கியாச்சு. இது கூடவே ஒரு 5 தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே காரத்துக்காக பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். உங்களுடைய விருப்பம் தான், எவ்வளோ சேர்க்கணுமோ சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 200 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இது கூடவே ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக பிரியாணி மசாலா சேர்க்குறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பவுட்ரு பண்ணது. இந்த அளவு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு 1.25 கிலோ சிக்கன் சேர்த்துருக்கேன். சிக்கனையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சிக்கனில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா ஃபுல்லாக வற்றி வரணும். நல்லா சிக்கனில் தண்ணி வற்றினதுக்கப்புறமா ஒரு 200 ml தயிர் சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு சின்ன சைஸ் லெமனோட ஜூஸ் ஃபுல்லாக சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க. இதில் கறியில் தண்ணி இருந்துச்சுன்னா அந்த தண்ணி வற்றியே அது வெந்துடும். இல்லாட்டி கொஞ்சமாக தண்ணி தெளித்து வேக வச்சுருங்க. இப்போ கறியெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரிசி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் ரைஸ்க்கு 2 கப் தண்ணி சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ இது கூடவே ஃப்ரெஷ்ஷான மல்லித்தலை கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ரைஸ் எல்லாம் உள்ளே சேர்த்துடலாம். இப்போ ரைஸ் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இதை 1 டைம் நல்லா கிளறி விட்டுருங்க. இதை மீடியம் டு லோ ஹீட்லேயே வச்சு இந்த மாதிரி நல்லா வேக விடுங்க. இப்போ ரைஸ் பாதி வெந்துடுச்சு. இது இப்படியே இருக்கட்டும். இடையில இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க. இப்போ நம்ம சேர்த்த தண்ணியெல்லாம் வற்றி ரைஸ் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட்டுடலாம். 1 டைம் நல்லா ஃபஸ்ட்டு கிளறிக்கோங்க. இப்போ மேலே ஃபுல்லாக நல்லா லெவல் பண்ணி விட்டு இதுக்கு மேலே ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சு தம் போட்டுடலாம். இதுக்கு நான் ஒரு தோசைக்கல்லை கீழே வச்சு தோசைக்கல் சூடானதுக்கப்புறமா இந்த பாத்திரத்தை தூக்கி அது மேலே வச்சு அதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் லோ ஹீட்லேயே வச்சு தம் போட்டு எடுத்துருங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட அருமையான சிக்கன் பிரியாணி தயாராகிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.